ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிக சத்துக்கள் நிறைந்த சீம்பாலை வைத்து சீம்பால் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த சீம்பாலில் பார்த்தோம்னா அதிக புரத சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இதில் மெஷரிங் கப்பால் 2.5 கப் அளவுக்கு சீம்பால் எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட 600 ml சீம்பால் எடுத்திருக்கேன். எந்த கப்ல நம்ம சீம்பால் எடுத்தோமோ அதே கப்பால 3/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான சர்க்கரையை சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், வாசனைக்காக 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்குங்க. பொடிச்சு எடுத்துக்கிட்ட சர்க்கரையை சீம்பால்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அதாவது நம்ம சேர்த்த சர்க்கரையும் கரையணும், அதே சமயம் கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. அடுத்து ஒரு மவுல்டுலயோ அல்லது ஒரு பாத்திரத்திலயோ ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம கலந்து எடுத்துக்கிட்டது நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. அடுத்து மேல கொஞ்சம் 7-8 குங்குமப்பூ ஸ்ட்ரிங்க சேர்த்து விட்டுக்குங்க. இது ஆப்ஷனல் தாங்க. லைட்டா ஒரு தடவை கலந்து கொடுத்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. உள்ள ஒரு ஸ்டாண்டையும் இந்த மாதிரி வச்சு விட்டுக்குங்க. கலந்து எடுத்திருக்கிற மிக்சர் மவுல்டையும் அதுக்குள்ள வச்சு விட்டுக்குங்க. மவுல்ட ஒரு பிளேட்டால கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் மேல இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சு விட்டுக்குங்க. இட்லி பாத்திரத்தை கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகி வரட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கத்தி, ஸ்பூனு அல்லது இந்த மாதிரி ஃபோர்க்கை உள்ள விட்டு எடுத்து பாருங்க. நாம உள்ள விட்டு பார்த்த அந்த ஃபோர்க்கில் புட்டிங் எதுவும் ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒட்டாம வந்திருந்ததுன்னா கரெக்டா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாச்சும் ஒட்டி வந்துருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணி விட்டுட்டு மவுல்ட வெளியே எடுத்துக்கலாம். நல்லா அதை ஆற விட்டுக்கலாம். இந்த புட்டிங் செட் ஆகிறதுக்கு நல்லா ஆறி வரணுங்க. அதனால உடனே கத்தியை விட்டு கட் பண்ணிடாம நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கத்தியால நீக்கி விட்டுக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டால மேல கவர் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அப்படியே மறுபடியும் திருப்பி விட்டுக்குங்க. மோல்ட எல்லா பக்கமும் தட்டி விட்டு ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. புட்டிங் சூப்பரா செட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த சீம்பால் புட்டிங்க சீம்பால் கிடைக்கும் போது அவசியம் செய்து பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.